பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோவிற்கு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனு தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு உறுதியை அளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விரைவில் அமைக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இந்த வழக்கின் முழு பின்னணி தொடர்பான முழு விவரங்கள். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோ ஆகியவை நடத்தும் போது அனுமதி வழங்குவதற்கு முக்கியமான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரிய மனுக்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த மனுக்களானது விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விரைவில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும். அதன்பின் அனைத்து மனுக்களும் அந்த அமர்வில் ஒன்றாக விசாரிக்கப்படும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி பூர்ணிமா ஆகியோர் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், தூத்துக்குடியைச் சேர்ந்த திருக்குமரன் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில். அதில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுகாதார மையங்கள், குறுகிய தெருக்கள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், நீர்நிலைகள் மற்றும் விமான நிலையங்கள் இருக்கும் பகுதி தவிர்த்து ஊருக்கு வெளியே அரசியல் கட்சிகளின் பொது அமைப்புகள் நடத்தும் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல தஞ்சாவூரை சேர்ந்த ஆர் பிரகாஷ் என்பவர் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்துவதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, அவர் தற்பொழுது இன்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணையில் இருக்கிறார். அந்த நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி பூர்ணிமா ஆகியோர் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோ அனுமதி வழங்கும் முன் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரிய மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவின்படி விரைவில் அந்த அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும். அதன் பிறகு இந்த மனுக்கள் எல்லாம் அங்கு விசாரிக்கப்படும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள்.